ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் விலாக். இன்றைக்கி வந்துட்டு இட்லி தோசைக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சட்னி செஞ்சு கொடுங்க அப்படின்னு பசங்க கேட்டாங்க. எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி செஞ்சு போர் அடிச்சிச்சிங்களா, சரி ஏதாவது இது டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். அதுவும் இப்போ காயிற வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியாக சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுங்க. அப்போ பார்த்தா வீட்டில் வெள்ளரிக்காய் இருந்துச்சு. சரி ஓகே, இதை வச்சு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி செஞ்சு கொடுக்கலாம். தோசைக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதுவும் நமக்கு உடம்புக்கும் நல்ல ஒரு குளிர்ச்சியாகவும் இருக்கும். பசங்க கேட்ட மாதிரி நம்மளும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு திருப்தியும் கிடைக்கும். சரி வாங்க, நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? அப்போது இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளரிக்காய் சட்னி செய்கிறதுக்கு நான் ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு 4 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய் இது எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெள்ளரிக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி நான் தோலோடு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட நான் சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ வெள்ளரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க. நீங்கள் முத்தின வெள்ளரிக்காவை எடுத்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து கிண்ணத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூட நான் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக கொத்தமல்லி. இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், 2 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து தாளித்து வச்சுருக்கேன். நான் என் பசங்க கேட்ட மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி நான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இட்லி தோசைக்கு இந்த சைட் டிஷ் வச்சு நம்ம சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரியான சட்னி செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வெயில் காலங்கிறதுனால உடம்பு ரொம்ப உஷ்ணமாக இருக்கும். இதை மாதிரி நம்ம குளிர்ச்சியான நம்ம ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தோன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்மளும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தா ஒரு திருப்தியும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.